இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஜேபிஜே சம்மன்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. சம்மன்களை செலுத்துவதற்கு சாலை பயனர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை 50 விழுக்காடு கழிவுடன் சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே 2 மாதங்கள் அவகாசம் வழங்கும் என அதன் தலைமை இயக்குநர் ஹெய்டி ரம்லி தெரிவித்துள்ளார். இந்த கட்டண கழிவு அனைத்தும் வகையான சம்மன்களுக்கு பொருந்தும். நிலுவையில் உள்ள சம்மன்களை வைத்திருக்கும் பொதுமக்கள் ஜேபிஜே முகப்பிடங்களில் அல்லது வழங்கப்பட்ட கட்டண வழிமுறை மூலம் அபராதம் செலுத்துவதன் மூலம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இவ்வாண்டு நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் இறுதி வரை 2 மாத காலத்திற்குள் வழங்கப்பட்ட 50 விழுக்காடு கட்டண கழிவை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் சம்மன்களை தீர்த்துக் கொள்ள இந்த வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளும்படி எய்ட்லி வலியுறுத்தினார். நீதிமன்றத்தில் தீர்வு காண வேண்டிய சம்மன்கள் தவிர இதர அனைத்து வகையான சம்மன்களுக்கும் இந்த சிறப்பு கட்டண கழிவை பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் அபராதத்தை செலுத்தலாம். எம்பிவி வாகனத்தில் தலைகீழாக பறக்க விடப்பட்ட ஜாலூர் கெமிலாங் விசாரணை அறிக்கை திறப்பு. ஜொஹூர் பொந்தியானில் எம்பிவி வாகனம் ஒன்றில் ஜாலூர் கெமிலாங் தேசிய கொடி தலைகீழாக பறக்கவிட்ட சம்பவம் போலீசாரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பலர் அதை தேசிய கொடிக்கு நிகழ்ந்த அவமதிப்பாக கருதியுள்ளனர். இதையடுத்து போலீஸ் தரப்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. 44 வயது அந்த எம்பிவி உரிமையாளர் விசாரணைக்காக பொந்தியான் போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு அவரிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டது. முன்னதாக வைரலான வீடியோவில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்பிவி வாகனத்தை நெருங்கிய ஒரு லாரி ஓட்டுநர் அதன் முன்பக்க கண்ணாடியில் தேசிய கொடி தலைகீழாக பறக்க விட்டிருப்பதை சுட்டிக்காட்டி கடிந்து கொண்டதோடு அதனை விருட்டென பிடுங்கினார். அவரின் செயலுக்கு வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்தது ஒரு பக்கம் இருக்க, பொதுமக்கள் தேசிய சின்னங்களை மரியாதையுடன் கையாள வேண்டும் எனவும் நினைவூட்டப்பட்டது. உரிமமின்றி வாடகை கார் சேவை வழங்கும் தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படலாம். உரிமம் இன்றி வாடகை கார் சேவை வழங்கும் தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படலாம் என சாலை போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. நேற்று KLIA விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் உரிமம் பெறாத வாடகை கார் சேவைகளை வழங்கிய ஒரு நபரை கைது செய்த ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை அவரது MPV வாகனத்தையும் பறிமுதல் செய்தது. KLIA அமலாக்க உறுப்பினர்களின் வேவு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையின் விளைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் JPJ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த சட்டவிரோத வாடகை ஓட்டுநர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 2 பயணிகளை KLIA 2வது முனையத்திலிருந்து டொயோட்டா இன்னோவா MPV வாகனத்தில் கோலாலம்பூர் ஆர்ட் மாண்ட் கியாரா வரை வற்புறுத்தி ஏற்றி சென்றதாக தொடக்ககட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதற்காக அந்த பயணிகள் 140 ரிங்கிட் கட்டணத்தை வழங்கியுள்ளனர். இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட நபர் மீது 2010ஆம் ஆண்டு தரை பொது போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 2025/205(1) கீழ் குற்றம் சாட்டப்படலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் சிறந்த நடன வீடியோவாக KLIA நடன வீடியோ பதிவு அமைந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியா வந்தபோது நடனமாடும் வீடியோ சமூக ஊடகங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதோடு உலகம் முழுவதும் உள்ள சமூக ஊடக பயனர்கள் பல்வேறு கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர். இந்த கிளிப் அவரது நெருக்கமான தரப்பினர் மத்தியிலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிரம்பின் சிறப்பு உதவியாளரும் தகவல் தொடர்பு ஆலோசகருமான மார்க்கோ மார்டின் இந்த வீடியோ கிளிப்பை தனது ட்விட்டரில் பகிர்ந்து கொண்டார். அதிபர் டிரம்புடன் 8 ஆண்டுகளில் இதுவரை எடுக்கப்பட்ட வீடியோவில் இதுவே தனக்கு மிகவும் பிடித்த வீடியோ என அவர் பதிவிட்டுள்ளார். நேற்று KLIA அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்த டிரம்ப் துடிப்பான பாரம்பரிய உடையில் கலைஞர்களுடன் உற்சாகமாக இணைவதை அந்த வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன. தனது முத்திரையான கை முட்டிகளை பிசைந்து கொண்டு கொம்பாக்கின் தாளத்திற்கு ஏற்ப அவர் நடனம் ஆடியது சமூகத்தினரிடையே மகிழ்வித்தது. இன்று காலை 10 மணிக்கு ஜப்பானுக்கு புறப்படுவதற்கு முன்பு டிரம்ப் கோலாலம்பூரில் இரவை கழித்தார். புதிய அமெரிக்க மலேசிய வர்த்தக ஒப்பந்தம் 19% வரி விகிதத்தை நிலைநிறுத்தியது. 1700க்கும் மேற்பட்ட மலேசிய ஏற்றுமதிகளுக்கு விலக்கு. அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகையின் மூலம் அமெரிக்காவுடன் மலேசியா புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது.
அதன்படி மலேசிய ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்ட 19 விழுக்காடு வரி விகிதம் தொடர்ந்தும் நிலைநிறுத்தப்படும். ஆனால் 1700க்கும் மேற்பட்ட முக்கிய பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்குடது ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இந்த வரி விலக்கு பெற்ற பொருட்களில் செம்பனை எண்ணெய், ரப்பர், கொக்கோ, விமான உதிரி பாகங்கள் மற்றும் மருந்துகளும் அடங்கும். இவை மொத்தம் 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய ஏற்றுமதிகளை உள்ளடக்கியுள்ளன. இது மலேசியாவின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 12 விழுக்காடாகும். இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே செய்யப்பட்ட உடன்பாடுகளை மாற்றாது. ஆனால் அமெரிக்கா சந்தையில் மலேசியாவுக்கு மேலும் சிறந்த வாய்ப்புகளை வழங்கும். தாய்லாந்திற்கு செல்லும் மலேசியர்கள் கருப்பு, வெள்ளை மற்றும் கருநிற உடைகளை மட்டுமே அணியும்படி வலியுறுத்து. தாய்லாந்து மன்னர் வஜிர்லோ லாங்கான் அவர்களின் தாயார் ராணி சிரிகிட் காலமானதை தொடர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்நாட்டிற்கு செல்லும் மலேசியர்கள் கருப்பு, வெள்ளை அல்லது பிற கருநிற ஆடைகள் மட்டுமே அணியும்படி ஊக்குவிக்கப்படுகின்றன. தேசிய துக்க அனுசரிப்பு காலத்தில் அதற்கு மட்டுமே அணியும்படி பொருத்தமான உடைகளை அணிந்து செல்லும் நடவடிக்கையை தாய்லாந்து மக்கள் பாராட்டுவார்கள் என தாய்லாந்து தென்கிழக்கு ஆசிய சங்கத்தின் ஹலால் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவுக்கான தலைவர் ஐடா ஒயுஜே தெரிவித்தார். சுற்றுலாவுக்காக தாய்லாந்திற்கு வரும் மலேசியர்கள் முடிந்தால் மரியாதை செலுத்தும் அடையாளமாக கருப்பு, வெள்ளை அல்லது கருநிறங்களை கொண்ட உடைகளை அணியும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகைய உடைகள் சிந்தனை மிக்கதாகவும் மரியாதைக்குரியதாகவும் தாய்லாந்து மக்களால் கருதப்படுகின்றன. அரசு அதிகாரிகள் துக்க ஆடை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது பொதுமக்களுக்கு கட்டாயம் இல்லை. தேசிய துக்க நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக தாய்லாந்து 30 நாட்களுக்கு அதன் கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்க விட்டுள்ளது. நேரலையில் ஆசியான் தலைவர்களின் பெயர்கள் தவறாக அறிவிப்பு, மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்ட ஆர்டிஎம். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் நேரடி ஒளிபரப்பின் போது ஏற்பட்ட தொடர்ச்சியான தவறுகளால் மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான ஆர்டிஎம் அடுத்தடுத்து பல மன்னிப்பு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. முன்னதாக இந்தோனேசியாவின் தற்போதைய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவின் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோவின் பெயரை நேரலை வர்ணனையாளர் தவறாக குறிப்பிட்டதை ஆர்டிஎம் ஒப்புக்கொண்டது. உடனடி உள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அது தெரிவிக்கப்பட்டது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தின் பிரதமர்களையும் தவறாக பெயரிட்டதற்காக ஆர்டிஎம் மீண்டும் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. லாரன்ஸ் வாங்கிற்கு பதிலாக சிங்கப்பூர் பிரதமர் லீ சியான் லூங் மற்றும் தாய்லாந்து பிரதமர் அனுடின் சார்குவிலுக்கு பதிலாக ஓராண்டுக்கு முன்னரே பதவி விலகிய ஸ்ரேட்டா தாவிசின் என்றும் தவறாக அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் எதிர்கால ஒலிபரப்புகளில் தகவல்களின் துல்லியத்தை உறுதி செய்வதற்காக உச்சரிப்பு உண்மையை சரிபார்ப்பை வலுப்படுத்துவதாகவும் ஆர்டிஎம் உறுதியளித்துள்ளது. ஸ்லாங்கூர் பள்ளிகளில் ஜனவரி முதல் அக்டோபர் வரை 1200க்கும் மேற்பட்ட பகடிவதை குற்ற செயல் சம்பவங்கள். ஸ்லாங்கூரில் இவ்வாண்டின் முதல் 10 மாதங்களில் மட்டும் பகடிவதை மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பில் பள்ளி மாணவர்களை உட்படுத்திய 1200க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 954 சம்பவங்கள் குற்ற செயல்கள் தொடர்பானவை, 265 சம்பவங்கள் பகடிவதைகளாகும் என ஸ்லாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் முகமது ஜைனி அபு ஹசான் கூறினார். மொத்தமாக 41 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டதாக அவர் சொன்னார். என்ற போதிலும் ஸ்லாங்கூரில் 994 பள்ளிகளில் சுமார் 1 லட்சம் மாணவர்கள் பயில்வதுடன் ஒப்பிடும்போது கிடைத்துள்ள புகார்களின் எண்ணிக்கையை குறைவாகவே என்றார் அவர். ஓரிரு சம்பவங்களின் தன்மையை பொறுத்து சில நேரங்களில் ஸ்லாங்கூர் பள்ளிகளில் நிலைமை மோசமாகி இருப்பது போன்ற தோற்றமும் ஏற்படுகிறது. எது எப்படி என்றாலும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் கட்டொழுங்கை நிலைநிறுத்துவது அனைவரது கூட்டு முயற்சியாகும் என அவர் சொன்னார். SMK ஷாலாம் இடைநிலை பள்ளி இன்று காலையில் நடைபெற்ற போலீசுடனான ஒன்று கூடலுக்கு பிறகு அவர் அவ்வாறு பேசினார். கற்பழிப்பு வழக்கின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி பேராக் முன்னாள் எக்ஸ்கோ போல் யாங் மனு 6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது இந்தோனேசிய வீட்டு பணிப்பெண்ணை கற்பழித்த வழக்கில் கூட்டரசு நீதிமன்றத்தில் இறுதி மேல்முறையீட்டிலும் தோல்வியடைந்த முன்னாள் பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர் பால் யாங் அத்தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோருகிறார். அவர் தற்போது 8 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். 2 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன.
இந்நிலையில் தனது மேல்முறையீட்டை வேறு உச்சநீதிமன்றங்களில் விசாரிக்க கோரி அவர் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளார். தனது தண்டனையை மறு உறுதி செய்த அக்டோபர் 1ஆம் தேதி தீர்ப்பு நியாயமற்ற நடைமுறையால் கரைக்கப்பட்டுள்ளதாக பால் யாங் தனது மனுவில் கூறிக்கொண்டார். 2019 ஜூலை 7ஆம் தேதி இரவு 8:15 மணி முதல் 9:15 மணி வரை ஈப்போவில் உள்ள தனது வீட்டில் 23 வயது பெண்ணை கற்பழித்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தால் யாங் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். ஏடிஎம்மில் பணத்துக்கு பதில் பாம்பு, தாய்லாந்தில் அதிர்ச்சியூட்டிய சம்பவம். தாய்லாந்தில் பணம் எடுக்க சென்ற பெண் ஒருவருக்கு பெரும் அதிர்ச்சி சம்பவம் காத்திருந்ததை அப்பெண் முன்னதாகவே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. உள்ளூர் மருத்துவமனையில் பணிபுரியும் அவர் ஏடிஎம் எந்திரத்திலிருந்து 900 பாட் எடுக்க முயன்ற போது பணத்திற்கு பதிலாக பாம்பு ஒன்று பாய்ந்து வந்ததை கண்டு அம்மாது பீதி அடைந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த பெண் உடனே பின்வாங்கியதால் ஏடிஎம் பணத்தை மீண்டும் உள்ளே இழுத்து கொண்டது. காவல்துறை விரைந்து வந்து விசாரிக்கையில் 100 பாட் நோட்டு மட்டும் வெளியே இருந்தது என்றும் மீதமுள்ள பணமும் பாம்பும் எந்திரத்துக்குள்ளேயே இருந்தது என்றும் அறியப்பட்டது. அதிக விஷமுடைய இந்த பாம்பு தாய்லாந்தின் ஆபத்தான 7 பாம்புகளில் ஒன்றாகும். இதன் கடிகால் திசுக்கள் நசிந்து இரத்த அழுத்தம் தாறுமாறாக குறைந்து உயிரிழப்பும் ஏற்படலாம். இந்நிலையில் வங்கி உடனடியாக ஏடிஎம் எந்திரத்தை மூடி ஆய்வு செய்யும் பணியை தொடங்கியது. மலேசியா ஒரு சிறந்த ஆற்றல் மிக்க நாடு, டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசியான் 47வது உச்ச மாநாட்டில் பங்கேற்று 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டுள்ள நிலையில் மலேசியாவை சிறந்த மற்றும் ஆற்றல் மிக்க நாடு என்று கூறி பாராட்டியுள்ளார். ட்ரம்பின் இந்த 2 நாள் பயணத்தின் போது அமெரிக்கா மலேசியாவுடன் முக்கிய வர்த்தக மற்றும் அரிதான கனிம ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையிலான கோலாலம்பூர் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகியதை நேரில் கண்டது பெருமை எனவும், இனி போர் இல்லை, கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன என ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை 10 மணிக்கு மலேசியா வந்தடைந்த அமெரிக்க அதிபர் இன்று ஜப்பான் நோக்கி புறப்பட்டார். ட்ரம்ப் மலேசியாவை பார்வையிட்ட 3வது அமெரிக்க அதிபராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் என்றும், அவருக்கு முன்னதாக லிண்டன் பி ஜான்சன் மற்றும் பராக் ஒபாமா ஆகியோர் வருகை புரிந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.